பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரதம மந்திரியுடைய பல்வேறு திட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நாம் பார்க்க போகிற திட்டங்கள் இன்றைக்கி நிறைய இருக்கின்றன. देश में डिजिटल इंफ्रास्ट्रक्चर और डिजिटल ट्रांजैक्शन के लिए जो काम पिछले 6-7 वर्षों में हुआ है, उसका लोहा आज दुनिया भी मान रही है. அனைத்து தரப்பினருக்கும் பண பரிவர்த்தனை நடைமுறைகளை எளிமையாக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியால் 2015ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் டிஜிட்டல் இந்தியா திட்டமாகும். நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் இந்த வசதிகளை ஏற்படுத்தி தருவது, டிஜிட்டல் அறிவை உயர்த்தி கொள்வது, அரசு நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குவது உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மத்திய அரசின் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் பிராட்பேண்ட் அலைவரிசை சேவைகளை கிராமங்களுக்கு வழங்குவது, இணையதளத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, தகவல் தொழில்நுட்பத்துறை வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு பாரதம் மணிக்கணக்காக வரிசையில் நிற்கின்றது. ஆனால் மற்றொரு பாரதமோ வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பாரதம் இன்றும் எழுத்து வடிவில் படித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பாரதமோ உலகையே நுனி விரலில் வைத்திருக்கிறது. ஒரு பாரதம் அரசாங்கத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி இருக்கிறது. ஆனால் இன்னொரு பாரதமோ அரசாங்கத்தை தினந்தோறும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பாரதம் வரிசையில் நின்று வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பாரதம் ஆன்லைனில் இருக்கிறது. ஒரு பாரதம் இன்னமும் பேப்பரை புரட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பாரதமோ பேப்பர் ஃப்ரீ ஆகிவிட்டது. நாம் ஏன் இந்த இரண்டு பாரதத்தையும் ஒன்றாக்க கூடாது? அதுவும் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில். அதில் ஆன்லைனில் அரசாங்கமும் நகரவாசிகளும் இருப்பார்கள். இனி நாம் வேலை, படிப்பு, ஏன் வீட்டு வேலையை விட்டு வரிசையில் இருக்க தேவையில்லை. இதனால் நமக்கு இரத்த கொதிப்பும் ஏறாது, பெட்ரோல் செலவும் மிச்சமாகும், வேர்வை சிந்த அவசியமும் இருக்காது, நம் நேரமும் மிச்சமாகும். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது டிஜிட்டல் இந்தியா. பவர் டு எம்பவர். கொரோனா தொற்று பரவல் காலத்தில் மக்கள் அதிகமாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றனர். 2015ஆம் ஆண்டு முதல் இந்த திசையில் மத்திய அரசு பெரும் பணியை செய்துள்ளது. ஒரு வலுவான சமுதாயத்தின் உயிர் நாடி ஆதாரமாக மாறியுள்ள ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கும் முன் முயற்சிகள் இதில் செய்யப்பட்டுள்ளன. தொழிலாளர்களின் வாழ்க்கை, பெண்களின் வாழ்க்கை, கிராமங்கள் மற்றும் ஏழைகளை சென்றடையும் நிர்வாகம் ஆகியவற்றை எளிதாக்குதல் அல்லது நுகர்வோர் பாதுகாப்பு என எதுவாக இருந்தாலும் அரசியல், ஆளுகை, ராஜதந்திரம் ஆகியவற்றுக்கான முக்கிய அடிப்படையாக இது மாறியுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் நாட்டின் புது யுகத்திற்கான அறிவிப்பாக மாறியுள்ளது. ई गवर्नेंस इजी गवर्नेंस है, इफेक्टिव गवर्नेंस है और इकोनॉमिकल गवर्नेंस है. ई गवर्नेंस के माध्यम से गुड गवर्नेंस की ओर जाने का रास्ता है. हम डिजिटल इंडिया के माध्यम से आईटी के धरातल पर यूनिटी का मंत्र को साकार करना चाहते हैं. I dream of a digital India where quality education reaches the most inaccessible corners driven by digital learning. I dream of a digital India where quality healthcare collaborates right up to the remotest region powered by e-healthcare. I dream of a digital India where farmers are empowered with real-time information to the connected with the global markets. प्रधानमंत्री जी के इसी विजन से हुई शुरुआत और डिजिटल हो गया इंडिया मेरा.
கொரோனா ஊரடங்கின் போது வந்து இன்னைக்கு பயன்பாட்டில் வந்து இந்த ஆப் வந்து ஆரோக்கிய சேது அப்படிங்கும்போது கொரோனா தொற்று நோயாளிகள் மட்டும் இல்லை, அவருடைய உறவினர்கள், அவருடைய நெருங்கிய அவருடன் சேர்ந்து வசிப்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு பயன்படக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான ஆப் வந்து ஆரோக்கிய சேது. நீங்கள் ஒருவேளை கொரோனா தொற்று ஏற்பட்டால் இது வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது அவசியம். இது எல்லா மருத்துவமனைகளும் கட்டாயப்படுத்த வேண்டியதுன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் இதை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதை பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளூடூத்தையும் எனேபிள் பண்ணணும். சில பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 மீட்டர் சுற்று வட்டாரத்தில் யாரெல்லாம் கொரோனா நோயாளிகள் இருக்கிறார்களோ அதை பற்றின விவரங்களும் இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கலாம். எத்தனை பேர் வந்து கொரோனா டெஸ்ட்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை பேர் பாசிட்டிவ் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் குணமாகியிருக்காங்க, எல்லா விவரங்களையும் நீங்கள் இதுலேருந்தே பார்க்கலாம். இது தவிர உங்களுடைய வேக்சின்கான ட்ராக்கிங் ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. கோவிட் வேக்சின் போடணுன்னா அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் இதில் போய் பண்ணலாம். அருகாமையில் உள்ள சுகாதார மையங்கள் எத்தனை இருக்கின்றன, எங்கெங்கே இருக்கின்றன அப்படிங்கிற சர்ச் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இதில் வரும். அதில் உள்ள இந்த சுகாதார மையத்தில் உங்களுக்கு கோவிட்கான ஷெடியூல் வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆதார் கார்டை மேப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக புக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் போய் வேக்சின் போட்டோன்னா உங்களுக்கு வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் இதில் வந்து நீங்களே இதை வந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த ஆரோக்கிய சேதுல வந்து நீங்கள் கொரோனா சம்பந்தமான அனைத்து விவரங்களும் இருக்கின்றன. உங்கள் ஏரியாவில் எத்தனை தொற்று, உங்களோட பகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக, மாநில வாரியாக, ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் எந்த அளவுக்கு கொரோனா தொற்று இருக்கிறது, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அதை வந்து ஏஜ் வைஸ், குரூப் வைஸ், எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள் அப்படிங்கிற அந்த மாதிரியான புள்ளியியல் விவரங்களையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். இது தவிர கொரோனா உங்களுக்கு ஒரு தொற்று ஏற்பட்டால் அதற்கு என்ன மாதிரியான நீங்கள் வந்து அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், எப்படி இருக்கணும், ஹோம் குவாரண்டைன் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது தவிர வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன மாதிரியான விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுத்துக்கிறாங்க, அது அந்த விஷயங்களும் எல்லாமே இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கொரோனா சம்பந்தமான ஊரடங்கு காலத்திலும் சரி, கொரோனாவுக்கு பிந்தைய காலத்திலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஆப்புங்கிறது ஆரோக்கிய சேது. அது தவிர நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து உள்ளே போகும்போது உங்களுக்கு கொரோனா செல்ஃப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய சில கேள்விகள் கேட்கப்படும். உங்களுக்கு வந்து ஒரு காமன் சிம்டம்ஸ் இருந்ததுனாலோ, ஒரு தலைவலி, சளி, காய்ச்சல் போன்றதுன்னா அதுக்கான கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஆப் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. Our technology platform for COVID vaccination, the platform we call COVIN, is being prepared to be made open source. Soon it will be available in any and all countries. A few days ago, we vaccinated about 9 million people in one day. They do not need to carry around fragile pieces of paper to prove anything. It is all available in digital format. But best of all, the software can be customized to any country as per their local requirements. டிஜிட்டல் மணி இருந்ததுனால பே பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மணி கொண்டு வர தேவையே இல்லை. ஈஸி டு பேமெண்ட் வித் டிஜிட்டல் மணி. ஆன்லி கார்டு மட்டும் எடுத்தால் போதும். ஈஸியாக இருக்குது. வர கஸ்டமர் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து கம்மி பண்ணிட்டு எல்லாம் வந்து ஃபோன்பேல வந்து எங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்றாங்க. இதுல வந்து சேஞ்ச் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பணம் இல்லை, அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, எங்க பேக்கெட்ல பணம் இல்லை. சில பேர் ஃபர்ஸ்ட்ல வந்து கடன் சொல்லுவாங்க. ஆனா இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ அக்கௌண்ட்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, ஃபோன்பே மூலியமா எங்களுக்கு பண்ணிடுறாங்க. இதனால எங்களுக்கு நல்ல லாபம் இருக்கு. இதுக்காக அறிவிச்ச சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் தேங்க்ஸ். எந்த நேரத்துல எந்த இடத்துல என்ன பொருள் வேணும்னாலும் காசு கொண்டு வரலையே, கையில் சேஞ்ச் இல்லையன்ற ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட் ஜிபே அண்ட் ஆன்லைன் பேங்கிங் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய பேமெண்ட் ஈஸி ஆகுது. மெயின்லி இந்த டிஜிட்டல் இந்தியா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இஸ் சோ யூஸ்ஃபுல். நம்ம யாருக்காவது அக்கௌண்ட்ல பணம் அனுப்பதா இருந்தா பேங்க்ல போய் அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கி கியூ நின்று வி நீட் நாட் வேஸ்ட் ஆர் டைம். எந்த டைம் யாருக்கு எனி எமர்ஜென்சினாலும் அனுப்பலாம். ஸோ இது நம்ம லைஃபை ரொம்ப ஈஸி பண்ணியிருக்குன்றதுல பண்ணியிருக்கு. டிஜிட்டல் இந்தியா இஸ் மேட் ஆர் லைஃப் வெரி ஈஸி அண்ட் கம்ஃபர்டபிள். இதற்காக நாம் மத்திய அரசுக்கு எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலையில் உங்களுக்கு பணத்தேவை ஏற்பட்டால் அதுவும் சுலபமாக பூர்த்தியாகிவிடும் அரசாங்கத்தின் PayGov மூலமாக. அதன் பிறகு பேமெண்டின் ரெக்கார்டும் உங்களுக்கு ஜன் தன் பேங்க் மூலமாக கிடைத்துவிடும். இப்பொழுது அரசாங்கத்தின் அனைத்து யோசனைகளும் சேவைகளும் டிஜிட்டைஸ் செய்யப்பட்டு வருகிறது. இதில் முக்கியம் என்னவென்றால் இப்புரட்சியை பற்றி அறியாத மக்களுக்கு
இதை பற்றி புரிய வைக்க வேண்டும். जिस दिन से वाईफाई लगाया ना उस दिन सारी समस्याएं हल हो गई हैं. पहले हम सुनते थे कि इसमें देखते क्या है, हमें यही नहीं पता था ये यूज होता, हम घबराते थे कि पता नहीं इसमें है क्या चीज. बच्चे बड़ी मतलब खुशी से देखते हैं क्योंकि यहाँ लगा हुआ है, तो उसको एकदम मतलब देखते हैं ना तो उनकी जिज्ञासा बढ़ती है कि हम देख के ये पढ़ रहे हैं. पहले तो बहुत कम बच्चे आते थे, अब उसको देख देख के सब आते हैं. The Indian school participating in the Skype classroom session is a great example of that. It is a school in the Srikakulam district of Andhra Pradesh. We worked with the Indian Research Education Network to bring low-cost broadband connectivity using TV white space technology to that rural school. When you look at Prime Minister Modi's vision of a digital India, a manufacturing in India using this inflection point that is occurring, what we do very well at Cisco is see that inflection point occur, and you compete not against other countries or other companies, you compete against your ability to innovate and the ability to skill in India, not 1 million jobs a year, but 1 million jobs new increment all month. Think about how this gives you the vehicle with digital manufacturing that would not have been there before to make in India. सरकार ने जो भी डिजिटलाइजेशन का आह्वान किया है उससे मैं काफ़ी प्रेरित होकर सभी जगह पे डिजिटलाइजेशन का उपयोग कर रहा हूँ. जैसे कि हमें कोई पेट्रोल में बिल भरना हो या फिर कोई शॉपिंग करनी हो या रेस्टोरेंट में खाना खाने जाना हो, तो इससे सब हमें आसानी से हमें कर सकते हैं. बैंक के सभी कार्यवाही कामगिरी मैं अपने बैंक के मैं मोबाइल के माध्यम से करता हूँ, जिसमें मनी ट्रांजैक्शन हो या कोई भी लेन देन का रिकॉर्ड देखना हो वो सभी आसानी से हो रहा है. मैं बहुत थैंकफुल हूँ नरेंद्र मोदी जी को, बिकॉज ऑफ जब से वो डिजिटल क्रांति लाए हैं हमारे देश में, हमारी लाइफ बहुत इजी हो गई है. बिकॉज ऑफ अभी क्या है कि आपको जो भी कुछ चाहिए आपको जस्ट ऑनलाइन ऑर्डर करना है, आपके घर पे पहुँच जाएगा. एम्प्लॉय जो है वो वर्क फ्रॉम होम कर सकते हैं, उसका पैसा उसके सीधा उसके बैंक अकाउंट में ही जाता है. और देखने जाए तो ये जब से ये ऑनलाइन ट्रांजैक्शन के ऐप आए तब से फिजिकली जो मनी जो लोग रखते थे पहले वो अभी रखते नहीं है. कोरोना की परिस्थिति थी, कॉलेज कैंपस बंद थे, लेकिन ये डिजिटल इंडिया के कारण और जो ये विकास हुआ है उसके कारण हम ऑनलाइन घर बैठ के पढ़ सकते हैं. अब आप देख सकते हैं कि सारी एडमिशन प्रक्रिया ऑनलाइन हो गई है, जिससे हमें बार बार कॉलेज कैंपस नहीं आना पड़ता है. डिजिटल इंडिया से तुरंत इंफॉर्मेशन कलेक्ट करनी तो मिल सकती है, या कि मैं एक बिजनेसमैन हूँ तो मेरी बात करूँगा आपको कि जबकि कुछ फाइल रहती है हमारी और गवर्नमेंट में कुछ अर्जी की हो हमारी तो देखनी है तो तुरंत हम ट्रैक कर सकते हैं कहाँ तक वो पहुँचा हुआ है, हमारी मैटर कहाँ तक पहुँची और कहाँ से हमको रिप्लाई मिलने वाला है. और डिजिटल से पूरा डॉक्यूमेंटेशन भी हम डिजी लॉकर या फिर अलग अलग एप्लीकेशन के माध्यम से स्टोर भी कर सकते हैं. We can say that at micro level families have become digital by default. And India government understood the need at right time and helped the nation a lot. They made everything available on your fingertips, right from groceries to vaccine. We just use our mobile phone and that's it. Order or register or get the things online. It has made our life really easier than before. डिजिटल इंडिया मूवमेंट बेसिकली डिजिटल क्रांति जो आ गई है इंडिया में, इट्स मोर देन 6 years नाउ. हमारे प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी जी का जो इनिशिएटिव था, इट इज़ वर्किंग वेरी वेल. एंड अगर आप देखोगे एवरीथिंग इज गोइंग डिजिटल एंड टेक्निकल इन इंडिया. बहुत ही ज़्यादा एडवांसमेंट हो गया है एंड ये रिवॉल्यूशन ग्रोथ जो आया है इट्स अ वेरी क्विक स्पर्ट. इतना अनएक्सपेक्टेड था और बहुत ही ज़्यादा एडवांटेजेस हो गए ये चीज़ होने की वजह से. अगर हम देखें कि हर चीज़ की गति और स्पीड जो है बहुत ज़्यादा बढ़ चुकी है. डिजिटल इंडिया यानी सबको अवसर, सबको सुविधा, सबकी भागीदारी. डिजिटल इंडिया यानी सरकारी तंत्र तक हर किसी की पहुंच. डिजिटल इंडिया यानी पारदर्शी, भेदभाव रहित व्यवस्था और भ्रष्टाचार पर चोट. डिजिटल इंडिया यानी तेजी से लाभ, पूरा लाभ. डिजिटल इंडिया यानी மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ். படிப்பை வந்து பாதியில் தொடர முடியலனா கூட அவர்கள் தொலைதூரமாகவோ இல்லை இணைய வழியிலேயோ கல்வியை கற்று அந்த டிகிரியை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் வந்து அதற்காக கொண்டு வரப்பட்டது தான்.
இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்ததுனால இந்த கல்வியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து பசங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத போது ஆன்லைன் மூலிமா படிக்கிறதுக்கு வந்து செல்லில் வந்து ஆன்லைன் மூலியமாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வரவேற்கத்தக்க திட்டங்கள். அதனால் பிரதமர் அவர்களுக்கு வந்து அனைத்து பெற்றோர்களுமே வந்து ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. டெய்லியும் ஒரு நாளைக்கு வந்து 50 பேர் 60 பேர் பக்கம் டெய்லி இங்கே வந்து டிஜிட்டல் சர்வீஸ்க்காக எங்கிட்ட வந்து வரவங்களுக்கு வந்து பேங்க்கு போகாமலே என்னால் எங்கள் பணம் எடுத்து கொடுக்க முடியுது. சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே இங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு 10 நாளில் உடனே எடுத்து வந்துடுறேன். ஃபுட் லைசன்ஸு, கம்ப்யூட்டர் கோர்ஸு, ஒரு 25 வகையான கம்ப்யூட்டர் கோர்ஸு. இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே மத்திய அரசு கொடுத்தாங்க. அது மூலிமா நான் ஒரு 100-150 பேருக்கு வந்து பதிவு பண்ணேங்க. மக்களுக்கு வந்து சேவைகள் இங்கேயே கொடுக்கறதுனால அவங்க வேறு எந்த ஆஃபீஸையும் தேடி நேரில் போகிறதுக்கான டைமை இங்கேயே குறிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்க டைம் வந்து ரொம்ப மிச்சமாகுது. டிஜிட்டல் சர்வீஸை வந்து ஆன்லைனில் இங்கே பண்ணி கொடுத்த மத்திய அரசு பிரதமருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நான் வந்து டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். மத்திய கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா செயல்பட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இரவு நைட்டு 1 மணி 2 மணிக்கு கூட என் டிரைவர் எங்கேயோ வெளியில் இந்தியா ஃபுல்லாக போயிட்டு இருக்க கூட ஏதோ டிராவல்ஸ் ஃபோன் பண்ணாருன்னா இந்த மாதிரி கேஸ் இல்லை, ஏதோ சிலிண்டர் பெட்ரோல் கேஸ் இல்லைன்னா உடனே நான் மொபைல் மூலிமா அனுப்பிக்கிறேன். நான் விவசாய தொழில் செஞ்சுட்டு வரேன். இந்த விவசாய டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்த விவசாயிங்களுக்கு வருஷம் 6000 ரூபா பணம் தந்துக்கிட்டு வராங்க. அங்கே பாரத பிரதமர்கள் அங்கே பட்டன் அழுத்தினா எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் 3 மணி நேரத்தில் அந்த அமௌண்ட் வந்து சேருது. தேவையான நேரத்தில் உரம் வாங்குறதுக்கு, அறுவடை செய்கிறதுக்கு, வெள்ளு நாத்துடுறதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த பணம் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு டிஜிட்டல் இந்தியா முறைப்படி கிடைக்கிறதுனால எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கிற பாரத பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகளை பொறுத்தவரை இந்த டிஜிட்டல் இந்தியா பிளாட்ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக உருவெடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த பிளாட்ஃபார்மில் தான் நாட்டில் இருக்கும் அனைத்து மண்டிகளும் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. மேலும் தொலைதூரத்தில் இருக்கும் நம் நாட்டு விவசாயிகளுக்கு வானிலை அறிக்கை, விதை, உரம், இது போன்ற பல பயனுள்ள விஷயங்களின் விவரங்கள் அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதுவும் ஆன்லைனில். இதன் மூலம் அவர்களது வியாபாரமும் வளர்ச்சியடையும், வாழ்க்கை தரமும் முன்னேறும். प्रधानमंत्री जी का निर्देश है IT प्लस IT इज इक्वल टू IT. इंडियाज टैलेंट प्लस इंफॉर्मेशन टेक्नोलॉजी is equal to India tomorrow. நமது மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்கள் சாதாரண நகரவாசிகளின் நன்மைக்காக அனைத்து யோஜனைகளுக்கும் ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சக்தியின் ஒரு பெயர் ஜாம், அதாவது ஜன்தன், ஆதார் மற்றும் மொபைல். இந்த சக்தியின் மிகப்பெரிய உருவம் டிஜிட்டல் இந்தியா மிஷன். இந்த டிஜிட்டல் இந்தியா மிஷனை நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் கொண்டு போய் சேர்க்க நமக்கு தேவை ஒவ்வொரு நகரவாசிகளின் டிஜிட்டல் அடையாளம். இது அவர்களுக்கு ஆதார் கார்டு மூலமாக கிடைக்கிறது. ஒரு முறை டிஜிட்டல் அடையாளம் உருவானதும் அனைத்து வகை டிஜிட்டல் வசதிகளையும் அனுபவிக்க உங்களுக்கு தேவையானது டிஜிட்டல் கனெக்டிவிட்டி. இது ஒவ்வொரு நகரவாசியையும் சென்றடைய தேவையானது மொபைல். இது இருக்கும் ஒவ்வொரு நகரவாசிகளையும் நாங்கள் அன்போடு டிஜிட்டல் உலகத்திற்கு அழைக்கின்றோம். இப்போது இதன் மூலம் எந்த ஒரு நகரவாசியும் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் எங்கிருந்து வேண்டுமானாலும் காணலாம். அதற்காக அவர்கள் எங்கும் போக வேண்டிய அவசியமில்லை, எந்த வரிசையிலும் நிற்க வேண்டிய அவசியமில்லை, எந்த செலவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் அப்ளிகேஷன் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்படும். ஏனென்றால் நீங்கள் செய்ய போகிறீர்கள் அதில் இ-சைன். அப்ளிகேஷனை ஃபில் செய்து விட்டீர்கள், அதனோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாக வேண்டுமே, அதற்கு என்ன செய்வீர்கள்? அதற்காக நீங்கள் பஸ், ட்ரெயின், ஆட்டோ என அடிபட்டு இடிபட்டு காப்பீஸ், ட்ரூ காப்பீஸ் என்று கொடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த வேலையையும் நீங்கள் ஆன்லைனிலேயே செய்யலாம். டிஜிட்டல் லாக்கர் மூலமாக நீங்கள் உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்டுகளை உங்கள் லாக்கரில் ஒருமுறை வைத்துவிட்டால் வாழ்நாள் முழுக்க அதை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் மிக மிக விரைவாக பகிர்ந்து கொள்ளலாம். டிஜிலாக்கர். ஸோ இது வந்து மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வந்து அறிமுகப்படுத்திய ஒரு மிக முக்கியமான ஆப். பரவலாக பல கோடி பேர் புழக்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஆப் அது. இந்த ஆப் என்ன செய்யுதுன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு ஆதார் கார்டு வச்சுருந்தீங்கன்னா, ஆதார் கார்டு ஹோல்டராக இருந்தால்
நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 1 GB ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு விவரங்களை கொடுக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஷெல்ஃப் கிடைக்கும், 2 புக் ஷெல்ஃப் மாரி கொடுக்கும். அந்த ஷெல்ஃபில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பல்வேறு விதமான ஐடென்டி சர்டிஃபிகேட்ஸ், இங்கே வந்து உங்களுடைய பேன் கார்டு, ஒரிஜினல் பேன் கார்டு, பாஸ்போர்ட், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டிஜிட்டல் காப்பியை இதில் வந்து நீங்கள் வந்து சேகரித்து வைத்துக்கொள்ளலாம். இது தவிர உங்களுடைய பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, முக்கியமான சர்டிஃபிகேட், லேண்ட் டாக்குமெண்ட் இல்லைனா கூட அதையும் ஸ்கேன் பண்ணி இதில் பத்திரமா வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டிஜிட்டல், எப்படி நம்ம வந்து மணி லாக்கர் மாதிரி, எப்படி பணத்தை நம்ம லாக்கரில் பத்திரமா வச்சுருக்கோமோ அதுபோல் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய ஐடென்டி சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாமே பத்திரமா வச்சிருக்காத இந்திய அரசு கொடுக்குற ஒரு முக்கியமான ஆப் இது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து நிரூபிக்கிறதுனா நீங்கள் அதுக்கான ஜெராக்ஸ் கொடுத்து அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன்லாம் பண்ணணும். பட் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்க்கான அந்த டிஜிட்டல் லாக்கர் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து அவர்களே வந்து டிஜிட்டல் லாக்கரில் போயிட்டு அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சைனிங், வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் இது கொடுக்குற பேப்பரில் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிற மாதிரியான சேவைகளை இந்த ஆப்பின் மூலம் பெற முடியும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அது வேலிடிட்டி சர்டிஃபிகேட் உண்டு. நீங்கள் ஒரு டிராஃபிக்லையோ இல்லை ஒரு ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற டிக்கெட் பரிசோதகர்கிட்ட நீங்கள் காமிக்கணும்னா உங்களுடைய ஒரிஜினல் ஐடி காட்ட வேணால் நீங்கள் இந்த டிஜிட்டல் லாக்கரே காமிக்கலாம். உங்கள் டிராஃபிக் போலீஸு, ஏர்போர்ட்டில் உங்களுடைய ஐடென்டி எங்கெல்லாம் உங்களுடைய ஐடென்டி உங்களை காமிக்கணுமோ அந்த இடத்துலலாம் வந்து உங்களுடைய கார்டு காமிக்கப்பால இந்த இது காமிக்கலாம். அதுக்கான முழுமையான ஒப்புதல் உண்டு. இந்த டிஜிட்டல் லாக்கருங்கிறது உங்களுடைய மொபைலில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஆப். ரொம்ப பிரபலமான ஆப், பல கோடி பேர் பயன்படுத்திட்டு ஒரு ஆப் அது. ஸோ அதனால் இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி இதை பயன்படுத்த சொல்லுங்கள். நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷன், இதில் ஏறக்குறைய 3 கோடி மக்களுக்கு கணினி மற்றும் இணையதளத்தை பற்றிய அடிப்படை கல்வியை பயில்விக்கிறார்கள். அவர்கள் வசதிக்காக MyGov என்ற பிளாட்ஃபார்மும் உள்ளது. MyGov, देश बनता है देशवासियों से। देश की प्रगति को देशवासियों से जोड़ने के लिए सरकार ने MyGov का मंच बनाया है। विश्व की सबसे बड़ी और अनूठी पहल के जरिए देशवासी खुद सुझाएंगे कि वो कैसे देश के काम आ सकते हैं। नए विचार, अनूठे सुझाव, नई तकनीकों से देशवासी राष्ट्र निर्माण में अपना योगदान दे रहे हैं। மை கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப், இது வந்து மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ ஒரு ஆண்ட்ராய்டு ஆப். வந்து இது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு சாதாரண குடிமகனாக நீங்கள் வந்து இந்த அரசுக்கான சில விஷயங்கள், சில ஆலோசனைகளை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை உங்களை இந்த அரசுடைய செயல்படும் விதம், அரசினுடைய திட்டங்கள், இதை பற்றின உங்களுடைய ஆலோசனை தெரிவிக்கணும்னா நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஐடியாஸை வந்து இந்த ஆப்பில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஃபாரம்ஸ் இதில் கொடுக்குது. உங்களுடைய ஐடியாஸை வந்து விரிவாக எழுதி அதை அப்லோட் பண்ணலாம். இதற்கு பொதுவாக இதனுடைய நோக்கம், இந்த ஆண்ட்ராய்டு ஆப்போட நோக்கம் என்னென்னா, குடிமக்களுக்கும் அரசுக்கும் அரசு எந்திரத்துக்கும் நடுவில் அந்த இடைவெளியை குறைப்பது, மக்களோடு நெருங்கி கடைக்கோடி குடிமகனோடும் தொடர்பில் இருப்பது தான் இந்த ஆப்போட பிரதான நோக்கம். அந்த வகையில் அரசு, மத்திய மாநில அரசுடைய பல்வேறு விதமான திட்டங்கள் கடைக்கோடி குடிமகனுக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவர்கள் வந்து அதை சம்பந்த திட்டங்களை மையப்படுத்தி அந்த திட்டங்களுடைய சாதக பாதகங்கள், அந்த அதனுடைய அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள் குறித்து பல்வேறு மக்களுக்கு சொல்கிறதுக்காக அந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்களை இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் கிடைக்கும். ஒரு வெல்ஃபேர் சம்பந்தமான ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இதில் போய் பார்க்கலாம். ஒரு ப்ரொமோஷன்ஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் பற்றின ஒரு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது தவிர இந்த ஆப்பை பயன்படுத்துகிற பயனாளிகளை வந்து அவங்களுடைய பற்றின அரசியல் பற்றிய திட்டங்கள் பற்றின ஒரு கேள்விகளுக்கு பதில் சொன்னால் அதுக்கான பரிசு தருவது, அவர்களை அப்ரிஷியேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களையும் தொடர்ந்து இதில் செய்கிறாங்க. பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு வந்து அவார்ட் தரப்படுகிறது. அதெல்லாமே இதில் செய்கிறாங்க. இந்த ஆப் வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் NIC வந்து இதை டெவலப் பண்ணது, அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து கிரியேட்டிவ் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அரசுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கிரியேட்டிவ் கார்னரில் உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து உங்களை பற்றின குறிப்போடு அதை சப்மிட் பண்ணலாம். இது நல்ல ஐடியாஸ் இருந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சகம் வந்து உங்களை தொடர்பு கொள்ளும். இது தவிர வந்து மாதந்தோறும் நடக்கிற பிரதமரோட மன் கி பாத், இந்த மனதின் குரல், அந்த நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பிரதமர் பேசலாம், அது தவிர இப்போ சென்ற மாதத்திற்கான உங்களுடைய விமர்சனங்கள், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த விஷயங்களையும் நீங்கள் இதில் வந்து பதிவு பண்ணலாம். இது இவங்க கொடுக்குற இன்புட்ஸை பொறுத்து மன் கி பாத்தில் பல விஷயங்கள் இடம்பெறுகின்றன. மன் கி பாத் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட வேண்டும், அதில் என்னென்னலாம் செய்யலாங்கிற ஒரு ஆலோசனைகளை
செய்திகளும் இதை செய்கிறதுக்கான தனி ஒரு செக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. மன் கி பாத் நீங்கள் வந்து ஒரு வேளை மிஸ் பண்ணிங்கன்னா அதை பற்றின ஆடியோ வீடியோ தொகுப்பும் இதில் கிடைக்குது. அடுத்தடுத்து என்ன வரப்போகுது, அதுக்கான அந்த ஸ்மார்ட் பிளான் என்ன, அடுத்த ஃபியூச்சருக்கான அடுத்த ஆண்டுகளுக்கான என்ன இலக்கு, அப்போ அந்த இலக்குகள் மூலமாக நம்ம இது வரைக்கும் அடைஞ்சிருக்க வெற்றிகள் என்ன, உதாரணத்துக்கு கோவிட் எடுக்கும்போது கோவிட்டில் என்ன மாதிரியான எத்தனை கேசஸ் இன்றைக்கி இருக்காங்க, ஸோ என்ன ஸ்டெப்ஸ், எவ்வளோ பேர் கோவேக்சின் போட்டிருக்காங்க, ஸோ அதை பற்றின ஒரு அப்டுடேட் டேட்ஸ் எல்லாமே இந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்து அரசின் அடுத்த கட்ட திட்டங்கள் பற்றின விஷயங்களையும் நிறைய இதில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. பிரதமரான பிறகு நரேந்திர மோடி நாட்டின் மிகவும் பிரபலமான தலைவர் மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்களான ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராமில் ஆகியவற்றில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை மிகப்பெரிய தலைவராக மாறியுள்ளார். பிரதமர் மோடியின் @PMO இந்தியா அலுவலகத்தை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை கூட கோடிகளில் உள்ளது. பாரத பிரதமருடைய அவருடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் பற்றின PMO இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இதில் வந்து பாரத பிரதமருடைய ட்விட்டர் பேஜ், அதில் சொல்லப்படுகிற விஷயங்கள், அவர் பகிர்ந்து கொள்கிற செய்திகள், இதில் வந்து பிரதமருடைய முக்கியமான உரைகள், கொரோனா ஊரடங்கு நேரத்தில் அரசின் செயல்பாடுகள் குறித்தும் பொதுமக்கள் செய்ய வேண்டிய அவருடைய கடமைகள் குறித்தும் பிரதமர் பேசிய விஷயங்கள் அனைத்துமே எல்லா தொகுப்பும் இந்த ஆப்பில் கிடைக்குது. பிரதமருடைய வெளிநாட்டு பயணங்கள், அவர்கள் சந்தித்த வெளிநாட்டு அதிபர்கள், அவரை பற்றின குறிப்புகள், அதெல்லாமே இதில் கிடைக்குது. இது தவிர பிரதமர் வந்து எளிய மக்களுடைய பேசி அவர்கள் தொடர்பு கொண்டு ஒரு விளையாட்டு போட்டிகளிலேயோ ஒரு பத்திரிகையிலேயோ ஒரு கட்டுரைகள் வரும்போது அதை பற்றி பிரதமர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிற அவருடைய உற்சாகப்படுத்தும் விதமாக அவர் பேசிய குறிப்புகள் அதெல்லாமே தொகுத்து இதை கொடுக்குறாங்க. மன் கி பாத்தினுடைய மொத்த வீடியோ தொகுப்பு, ஆடியோ தொகுப்பு எல்லாமே இதில் கிடைக்கின்றன. பொதுவாக பாரத பிரதமருடைய அவருடைய பேச்சுகள், எண்ணங்கள், அவருடைய செயல்பாடுகள் குறித்த அனைத்து விவரங்களையும் நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பொதுவாக நம்மளுடைய பாரத பிரதமரை பற்றின ஒரு விஷயங்கள் தொகுத்து தர்றதுனால எங்கெல்லாம் வந்து பிரதமரை பற்றின விஷயங்கள் இருக்கிறது, எந்த விதமான கட்டுரைகள், உரையாடல் இருக்கிறதோ அதை எல்லாமே தொகுத்து ஒரு ஒன் ஷாப் செல் மாரி ஒரு இடத்துல தொகுத்து தருகிறார்கள். அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஆப். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். சமூக ஊடகங்கள் மூலம் பிரதமர் மோடி பொதுமக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்வது மட்டுமல்லாமல் கருத்து அல்லது பரிந்துரைகளை எடுத்துக்கொள்ளவும் செய்கிறார். தொழில்நுட்பத்தையும் சமூக ஊடகங்களையும் தனது நிர்வாகத்திற்காக வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறார். இனி உங்கள் மனதில் உள்ளதை அரசாங்கத்தோடு பகிர்ந்து கொண்டு நம் நாட்டின் முன்னேற்றத்தில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற எண்ணிலடங்கா எத்தனையோ வசதிகளை நம் இந்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது. உங்கள் வீட்டிற்கு, வயலிற்கு, அலுவலகத்திற்கு, பள்ளிக்கு, கல்லூரிக்கு, மருத்துவமனைக்கு, ஏன் உங்கள் வீட்டு வாசலுக்கு, அதுவும் ஆன்லைனில். மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியாவின் இணைப்பால் நம் பாரதம் உலகிலேயே மிக பெரும் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக உருவெடுக்கப் போகிறது. இப்போது நம் நாட்டில் இளைஞர்கள் எலக்ட்ரானிக்ஸில் ஆராய்ச்சியாளர்களாக, கண்டுபிடிப்பாளராக தம்முடைய திறமையை மேம்படுத்திக் கொள்ளவும் இது மிகவும் உதவியாக இருக்கும். இனி நம் டிஜிட்டல் இந்தியா இப்படித்தான் இருக்கப் போகிறது. முழுமையாக தன்னம்பிக்கையோடு, வெளிப்படையாக, பொறுப்புணர்ச்சியோடு, சரிசமமாக, டிரான்ஸ்பரண்ட், அக்கவுண்டபிள், அதோடு சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி. இனி பணமும் மிச்சம், நேரமும் மிச்சம், அதுவும் எந்தவித சிரமமும் இல்லாமல். இனி ஊழல் என்ற பேச்சிற்கே இடம் இருக்காது. பேப்பர் ஃப்ரீ, லைன் ஃப்ரீ, டென்ஷன் ஃப்ரீ. இதுதான் டிஜிட்டல் இந்தியா. பவர் டு எம்பவர். நான் ஏற்கனவே நிறைய தடவை நான் சொல்லுவேன், எப்பொழுதுமே எல்லாமே அரசு வந்து நமக்கு கையில் பணமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் கொடுக்கிற தகவல் இருக்கு இல்லையா, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை சரியான நேரத்தில் சரியான மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதின் மூலமாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்படி இன்னும் நிறைய திட்டங்கள் நம்முடைய பிரதம மந்திரியினால் அவர் 2014 ஒவ்வொரு விஷயமாக யோசித்து மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய பார்க்கலாம். வணக்கம். நமது பொதிகையில்
திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30க்கு வழிகாட்டி. நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு, வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள்.